சுதுமலையில் குடிகொண்ட புவனேஸ்வரியே, அகிலத்தை காக்கின்ற தாயே, என் மீது அருள் வீசி நிம்மதியை தந்தாய், எனையாளும் கருமாறி நீயே. அழியாத புகழ் நீ, அலங்கார சுடர் நீ, திகட்டாத இன்னிசை நீயே, ஊர் போற்றும் உத்தமியும் நீயே. சுதுமலை குடிகொண்ட திரிசூலி நீயே, ஆயிரம் கண் கொண்ட தாயே, கருமாரி மகமாயி எனையாளும் தேவியே, உனை பாடும் பொழுதெல்லாம் இனிக்குதென் ஆவியே. சுதுமலையின் துயர் நீக்க உருவான தேவியே, ஐம்பூத சக்தியாய் திகழ்கின்ற ஜோதியே. உனையின்றி ஒரு பொழுதும் விடியாது அம்மா, புவனேஸ்வரி எந்தன் தாயே. இரவாக பகலாக விடிந்தவளும் நீயே, இமயமாய் உயர்ந்தவளும் நீயே. கல்லார்க்கும் எல்லார்க்கும் பொதுவான சக்தியே, உண்மைக்கு ஆதாரம் நீயே. தடை 100 வந்தாலும் தடுமாற்றம் கொண்டாலும் தளராமல் காத்தாயே நீயே. சுதுவையில் தாயே, புவனேஸ்வரி நீயே, எனையாளும் தேவியே, அலங்கார ஜோதியே. அதர்மங்கள் அழிந்தோடும், தர்மங்கள் பிறை சூடும், வானத்தில் ஒளிர்கின்ற நிலவே. அலங்கார சிலை கொண்டு அழியாத புகழ் உண்டு, கைலேசனில் பாதி நீயே. காற்றாக ஊற்றாக என் மீது பாய்ந்தாய, என்னாலும் வற்றாத நதியே. பாவங்கள் துளைந்தோட முன் ஜென்மம் வினை தீர, அதற்கான வழிகாட்டு தாயே. அருள் நாடியே வந்தோம் அம்மா, என் மீதிலே அருள் வீசம்மா. திரிசூல தாயே, தீ போன்று நீயே, என் மீது பார்வை வீசு என் தாயே. கைலாயி திரிசூலி நாள்தோறும் வணங்குவேன், சுதுமலை நோக்கினேன் உன் அருளை தேடியே. நாள்தோறும் பூஜைகள் உன் புகழை பாடியே. சுதுமலையில் குடிகொண்ட புவனேஸ்வரியே, அகிலத்தை காக்கின்ற தாயே, போற்றி 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 போற்றி. அகிலத்தை ஆளும் அழகாம்பிகையே, நான் திசை போற்றிடும் நாயகி போற்றி, பன்னிசை போற்றிடும் பார்வதி போற்றி. மங்கள சுடரே மாபெரும் ஒளியே, அருட்பெரும் கலையே, அருந்தவ நிலையே, ஐயமே அகற்றிடும் அன்னையே போற்றி, ஆதி சிவனதில் பாதியே போற்றி. ஓம் ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம். புவனேஸ்வரியே ஜெய ஜெய சக்தி ஓம், ஜெய ஜெய சக்தி ஓம், ஜெய ஜெய சக்தி ஓம்.
அருட்பெரும் நிதியே ஓம் ஓம் சக்தி ஓம் அங்கையர் கண்ணியே அபிராமவல்லியே ஈஸ்வரி தாயே ஜெய ஜெய சக்தி ஓம் முக்கண்ணன் துணையே முப்பெரும் இணையே கருமாரி அன்னையே ஓம் ஓம் சக்தி ஓம் முப்பகல் விடிவே நான் திசை வடிவே வடிவுடையாளே ஜெய ஜெய சக்தி ஓம் ஆலமரச்சோலை ஆண்டிடும் தாயே நவரத்ன மாலை அணிந்திடும் தாயே ஆயிரம் கரத்தாள் தரிசனம் போற்றி ஆயிரம் கண்ணாள் கரிசனம் போற்றி சுதந்திர பிறப்பே ஓம் ஓம் சக்தி ஓம் சுந்தர வளர்ப்பே ஜெய ஜெய சக்தி ஓம் மருடேஸ்வரியே ஓம் ஓம் சக்தி ஓம் ஜெகதீஸ்வரியே ஜெய ஜெய சக்தி ஓம் பாக்யேஸ்வரியே ஓம் ஓம் சக்தி ஓம் யோகேஸ்வரியே ஜெய ஜெய சக்தி ஓம் நாகேஸ்வரியே ஓம் ஓம் சக்தி ஓம் நஞ்சுண்டேஸ்வரியே ஜெய ஜெய சக்தி ஓம் பரமேஸ்வரியே ஓம் ஓம் சக்தி ஓம் விமலேஸ்வரியே ஜெய ஜெய சக்தி ஓம் கமலாம்பிகையே ஓம் ஓம் சக்தி ஓம் கருணாம்பிகையே ஜெய ஜெய சக்தி ஓம் கனகாம்பிகையே ஓம் ஓம் சக்தி ஓம் அருளாம்பிகையே ஓம் ஓம் சக்தி ஓம் உண்ணாமுலையே ஓம் ஓம் சக்தி ஓம் உச்சிமா காளியே ஜெய ஜெய சக்தி ஓம் பத்திர காளியே ஓம் ஓம் சக்தி ஓம் பக்கிர காளியே ஜெய ஜெய சக்தி ஓம் கௌமாரி தாயே ஓம் ஓம் சக்தி ஓம் முத்துமாரி தாயே ஜெய ஜெய சக்தி ஓம் சுதுவையின் சுடரே
Om Ishvara
दिव्याङ्गे नमः वलश्याय नमः वलद्दाक्षाय नमः वलद्गम्याय नमः वलद्रामाय नमः वलद्रामदेवे नमः वलद्रामललिताय नमः वलद्विमुक्तानलाक्षिवाय नमः वलद्व्याय नमः वलज्जाभ्याय नमः ओम लजवर्चिदाय नमः ओम ह्रींकाररूपाय नमः ओम ह्रींकारबीजाय नमः ओम ह्रींकार अक्षशक्तिगरुणाय नमः ओम कपालग्रहाय नमः ओम कारुण्यविग्रहाय नमः ओम कान्ताय नमः ओम घटाकाराय नमः ओम हर्षप्रसाय नमः ओम भागवते नमः ओम भक्तसंदवसावनाय नमः ओम अल्लीसालास संतुष्टाय नमः ओम हंसचंद्र திருமுலைப்பால் சுரந்தடித்த
சிவகாம சுந்தரி பூக்களும் போற்றி மிகையும் தூரத்த வெம்பிணியும் தூரத்த இரையும் தூரத்த வேதனைகளும் தூரத்த பகையும் தூரத்த ஊழ்வினையும் தூரத்த பசியன் பதுவத்த அதிமோகம் தூரத்த பலகாரியங்களும் தூரத்த நகையும் தூரத்த ஊழ்வினையும் தூரத்த நாளும் நாவலோடிய கால் தளர்ந்திடும் என்னை நமனும் தூரத்துவாரோ அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அபிராமியே எழுகடோ மணலை அரசனம
பட்டிதன் பேரழகே என்று சொன்ன அந்த பாடல் நினைவுக்கு வந்தது. அத்தகைய பேரழகு கொண்டவளாக அவள் இருந்தாள். அவளுடைய முகத்திலே ஒரு திருக்குறிப்பு தோன்றியது. அப்பர் பெருமான் தில்லைக்கு சென்ற பொழுது சிவனுடைய முகத்திலே ஒரு திருக்குறிப்பு தோன்றியதை நீ எப்பொழுது வந்தாய் என்று கேட்கின்ற ஒரு குறிப்பு தோன்றியதாக கூறினார். இங்கே அம்பாளுடைய முகத்திலே இந்த மாகாணத்திலே உள்ள பல இடங்களிலே உள்ள மக்கள் எல்லாம் அந்த திருக்குறிப்பு தோன்றியது. அன்பர்களே, யாழ்ப்பாணத்திலே வட மாகாணத்திலே சில திருக்கோயில்கள் தான் நாளை முதுமலை அம்பாளுடைய பெயர் நடைபெற இருக்கின்றது, அங்கு செல்ல வேண்டும். இந்த மாதிரியாக வடமாகாணத்திலே உள்ள சில திருத்தலங்கள் திருக்கோயில்கள் இத்தகைய மிக விளங்குகின்றார்கள். எனவே இந்த ஆலய முன்றிலே வீற்றிருக்கின்ற மக்கள் யாவரும் புண்ணியம் செய்த மக்கள் போல அழிவினை செய்கின்ற ஒரு நாள் இந்த நாள். எங்களுடைய மனத்துக்குள்ளே இருக்கின்றவற்றை அழிக்க வேண்டும். அருள் கொடுக்கும் ஆணைமுக பெருமானுடைய திருப்பேரிலே காட்சி கண்டு கொண்டிருக்கின்றோம். அங்குஷ வாகனாக இருக்கின்ற ஆணைமுக பெருமான் முதல் பேரிலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். கணங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற கணபதி முக்கியம் தீர்க்கின்ற விநாயகர் பெருமானுடைய திருப்பி வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுடைய திருப்பேரிலே அங்கே வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை திருத்துவதற்காக அடியார்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய திருப்பேர் மூன்றாவது திருப்பேராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. கலாபேசரி ஆறுமுகம் தம்பித்துறை என்கின்ற பெருங்கலைஞன் மிக அற்புதமாக படைத்த ஒரு பேர் தான் திருமலை அம்பாளுடைய திருப்பேர். தங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சாஸ்திர சைத்தன்ய சுவாமிகள் இங்கே எழுந்திருக்கின்றார்கள். சுவாமிகளுடைய அருளாசியை கொடுத்து
இந்த கணங்களுக்கு அதிபதியினுடைய பெயர் முன்னாலே புறப்பட்டது. இதோ முருகப்பெருமானுடைய பெயர் புறப்பட போகின்றது. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம்புரை போலிமையிட்டனை அரோகரா ஓசைக்கு மத்தியிலே இருப்பிடத்தை விட்டு மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கருணை கடலாக இருக்கின்ற போலீஸ்வரி அம்பாளுடைய 1000 மணிகள் பூட்டிய அழகான பேர் யாமிருக்க பயமே இருக்கிறது. மெல்ல மெல்ல விநாயகப் பெருமானுடைய திருப்பேர் வேகமாக இதோ தென் திசை நோக்கி திருமானுடைய அழகு கோயில், பரம்பொருளாகிய சிவபெருமானுக்கு கோயில், வைரவ பெருமானுக்கு கோயில், வீரபத்திரனுக்கு கோயில், சுற்று பிரகாரம் முழுவதும் காவல் தெய்வங்கள் எல்லாம் காத்திருக்க இதோ அம்பாள் பேரோடி வந்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய வாசல்லே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. 3 அழகான பேரும் நேற்றைய தினம் வீதியிலே வந்த அழகான உயர்ந்த சப்பரமும் கோயில் முன்னிலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இதோ அம்பாளுடைய பேர் மெல்ல மெல்ல அசைய தொடங்கி இருக்கின்றது. புவனேஸ்வரி அம்பாள் அழகான திருத்தேரிலே எம்மை நோக்கி வலம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். காட்சி சுதுமலை அம்பாள் ஆலயத்தின் முன்றலிலே அத்தனை அடியிலே தாங்களும் வலம் செல்ல வேண்டும் என்ற விருப்போடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில் இருந்து காத்திருந்தவர்களுடைய கண்களுக்கு பலம் பெறுகின்ற இந்த அற்புத காட்சி இந்த பூவுலகத்திலே தான் நாம் பார்க்கக்கூடிய காட்சி. முன்னே பிள்ளையாருடைய தேர் அழகாக அசைந்து செல்ல, அதையடுத்து முருகப்பெருமானுடைய குதிரைகள் பூட்டிய வண்ணத்தேர் பின்னே சென்று கொண்டிருக்கிறது. இந்த 2 தேர்களையும் இளைஞர்கள் கரம் பிடித்து இழுத்து செல்கிறார்கள். திரை உருவங்களை தேரிலே இருத்தி இழுத்து செல்லுகின்ற அருமையான வாய்ப்பை பெற்ற அந்த இளைஞர்கள் புண்ணியம் செய்தவர்கள். அவர்களுடைய மனங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் திளைத்து நிற்கிறது. அம்பாளுடைய தேர் மெல்ல மெல்ல அசைந்து ஆலய வாயிலை விட்டு அகன்று வருகின்ற அந்த திருக்காட்சியை பார்ப்பதற்காக நேற்று நடைபெற்ற அலங்கார ஸ்தலத்தின் முன் மெல்ல மெல்ல அசைந்து வருகின்றது. அருமையான சித்திரத்தேர் வாலிய முன்றிலே இருக்கின்ற வேப்ப மரத்திலே இருக்கின்ற கிளைகள் எல்லாம் தங்கள் கரங்களை குவித்து அன்னையை வணங்கி கொண்டிருக்கின்றன. சூழ இருக்கின்ற மரங்களிலே சடை விரித்து நிற்கின்ற கிளைகள் எல்லாம் தங்களுடைய சடைகளை தாழ்த்தி அன்னையை வணங்கி கொண்டிருக்கின்றன. இந்த மனிதர்களைப் போல நாமும் புண்ணியம் செய்தவர்கள் என்று வியந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையாருடைய தேர் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் நின்று அதன் பின்னே அடுத்த வீடு விழாவுக்காக தன்னுடைய அந்த காட்சியை அறிவர்கள் கூட்டத்தை பார்க்கிறோம். செல்கின்ற அறிவர்கள் என்று அறிவர்களுடைய வகை வகையான கூட்டங்களை பார்க்கும் போது என்ன புண்ணியம் செய்வனே நெஞ்சுமே என்றுதான் நினைக்கப் போகிறது. முன்பதாக அன்னையுடைய ஆலயத்திற்கு வந்த அத்தனை அடியார்கள் தங்களுடைய கரங்களுக்கு நிற்கின்ற அந்த வழிகாட்டு முறையிலே ஆண்டு குறுமுறைகளுடைய காலங்கள் நிலத்திலே இல்லாமல் தந்தைமார்களுடைய கோவிலே நிற்கின்ற அந்த காட்சி முதியவர்களின் வழிகாட்டிலே எளியவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது இந்த இளமையான காலத்தில் முதியவர்களுடைய வழிகாட்டு நடைமுறைகளை பார்க்கும் போது அந்த வழிபாடு கலைஞர் என்ற நம்பிக்கை அவர்களுடைய மனத்திலே இருக்கின்றது. அதைத்தான் அன்னையும் செய்து கொண்டிருக்கிறார். தன் மக்களை முன்னே செல்ல எங்கள் வாழ்க்கையின் அடித்தளமான இந்த சமயத்தினுடைய பொன்மைகளை இந்த தேரை இழுத்து வருகிறோம். பண்பாட்டு ஆடை அணிந்து அழகாக வடத்தை பிடித்து அருமையாக இழுத்து செல்லுகின்றார்கள். பறையொலியின் நடுவே அவர்களுக்கு எழுக்கின்ற ஆற்றல் கிடைக்கின்றது. ஒரு உணர்வோடு மட்டும் நிற்கிறார்கள். அவர்களை எந்த காட்சியும் கவரவில்லை. அருகிலே அழகான கடைகள் இருக்கின்றன. குளிர்பானம் என்றெல்லாம் நிறைய கொண்டிருக்கிறது. உள்ளே சென்ற தங்களுடைய வழிபாட்டை
இஸ்வர்த்தம் சிக்ஷாந்து சீதகார்கதே. எல்லாம் வல்ல ஜெகன்மாதாவாகவும் புவனத்துக்கு தாயாகவும் வீட்டிருக்கின்ற அன்பு உள்ளம் கொண்ட புதுமலை வாழ் இளைஞர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அம்பாளுடைய அருளை வேண்டிக் கொண்டு பெரியார்கள் எல்லோருக்கும் எமது அன்பார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அடியார்கள் அம்பாள் அடியார்களே, ஒரு அன்பான வேண்டுகோள். பூக்காவடி எடுத்துக் கொண்டு வரும் அடியார்கள் தங்களுடைய கோதாசம்மா அவர்கள் இந்த திரு பவனியை பற்றி எடுத்துக் போவார். அடியவர்களே, மீண்டும் அம்பாளின் பேரின் வீதிகளை பற்றி கூறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய திரு அந்த அடியார் தன்னுடைய நேர்த்திக் கடனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இதுதான் அம்பாளனுடைய அருள். நாம் நினைப்பதை நிறைவேற்றி தருவதில் அவளுக்கு நிகர் அவளேதான். இந்த ஆண்டு எங்களுக்கு என்ன வேண்டும் என்று இந்த வாசலிலே என்று கேட்கிறோமோ அவற்றையெல்லாம் அடுத்த ஆண்டு நாம் தேரிலே அவளை உலா வருகின்ற போது நிறைவேறியது கண்டு மகிழ்ச்சியோடு இருப்போம். அம்பாளுடைய திருத்தேர் இருக்கிறது. இப்போது நேரம் நடுப்பகல் 12 மணி. ஆனால் பகலவனுடைய வெம்மையான கிரணங்களை இங்கே காண முடியவில்லை. ஒதுவேனில் காணத்தில் தன்னுடைய வெப்பமான கிரணங்களை நமக்கு வீசுகின்ற கதிரவன் கூட என்று அம்பாளுடைய திருக்கோலத்தை கண்டு மகிழ்ச்சியினாலே தன்னுடைய கடமையை மறந்து விட்டான் போல தெரிகின்றது. அதனால் அங்க பிரச்சனை செய்கின்ற அடியவர்கள் நிலமடந்தையின் மடியிலே சுமர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடலை கேட்ட அடியவர்கள் தம்மை மறந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே மாணிக்க வாசகருடைய ஒரு பாடல் தான் எனக்கு ஞாபகம். பின்னேயும் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற காட்சி முருகன் ஆலயத்தின் பின்புற வாயிலை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த தேர்னுடைய காட்சியை பார்க்கும் போது ஆலயம் செல்வது காலமும் நன்று என்று சொல்ல எல்லார்களைத்தான் நினைக்கின்றோம். நாம் ஒரு திருக்கோயிலுக்கு வழிபாடு செய்கின்ற போது நம்முடைய மனம் நிறுத்தி வைத்து நல்ல சிந்தனைகளோடு நாம் ஆலய ஆலயத்திலே நுழைந்தவுடன் நம்முடைய மனம் முழுவதும் வழிபாட்டிலே திருவிழா காலத்திலே புற வீதிகளையும் சுற்றி வருகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. மிக அகலமான வீதி, நீளமான வீதி, எல்லோரையும் கொள்ளக்கூடிய ஈஸ்வரி உங்கள் அடியவர்களை நான் நேரிலே சந்திப்பது போல தேர்வரை வந்து கொண்டிருக்கின்றார். ஆலயத்தை விட்டு வெளி வீதியிலே அவள் நகர்ந்து செல்கின்ற அந்த காட்சி, ஆலயத்தை சூழ இருக்கின்ற அத்தனை வீட்டு வாசலிலும் அவள் வந்து நிற்கின்ற போது இறைவன் நம்மை நாடி வருவான் என்கின்ற அந்த உண்மையை உணர்த்திக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே உமக்கு அன்னையாக உண்மையெல்லாம் பாதுகாக்கின்ற பெரும் தாயாக விளங்குகின்ற அந்த சுதுமலை புவனேஸ்வரி அம்பாளுடைய ஆலயத்திலே நின்று பேசுகின்ற போது மெய் சிலைக்கின்றது. 2 ஆண்டுகளாக அம்மனுடைய இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற அத்தனை அடியவர்களும் அம்பிகையினுடைய அருளினாலேதான் இந்த ஆலயத்திலே வந்து நிற்கிறீர்கள். அன்னையை நினைந்து வழிபடுங்கள். கும்பிட்ட தெய்வம் நீங்கள் எல்லாம் கொடுக்கும், எல்லாவற்றையும் கொடுக்கும். தலையை தாழ்த்தி வணங்குகின்ற போது அவள் தலையை நிமிர்த்தி எங்களுக்கு அருள் தருவாளாம். ஆலயத்தின் உள்ளே சென்று வணங்குகின்ற போது அன்னைக்கு நேராக நின்று வழிபடக்கூடிய எங்கள் வாசலிலே அன்னை வந்து நிற்கிறாளை என்று மெய்மறந்து நிற்கிறார்கள். நிறை குடங்களை வைத்து அவளை வரவேற்கின்றார்கள். அந்த வரவேற்பினாலே அவள் மகிழ்ந்து அவர்கள் மீது கருணை பொழிந்து அவர்கள் நினைப்பவை எல்லாவற்றையும் நடத்தி அருள்வாள் என்ற நம்பிக்கை. வயல் சூழ் இருக்கின்ற இந்த புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் இளவேனில் போல கிடந்தது. அவர்கள் இருந்ததை நான் காணவில்லை. எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். போரும் பின்னே நடப்பவர்கள், முன்னே நடப்பவர்கள், இடையிலே நடப்பவர்கள், ஆலயத்தினுள்ளே நடலின் தலத்தை காண்கிறார்கள். நம்முடைய உடம்பை கால் எவ்வளவு நேரம் தாங்கி நிற்கிறது. இந்த கால்களிலே நாம் அன்னையினுடைய அருளை காண்கிறோம். காலை மதியமும் வீட்டு சென்றதும் ஊங்கில வேலை
காடுகளிலும் மூச்சு வண்டரை வைகையும் போன்றதை ஈசன் நெஞ்சை இணையும் வேளமே என்று சொன்னார். அந்த காடுகளுடைய விளக்கமாக அன்னை புவனேஸ்வரியினுடைய திருத்தலம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்திலே வீசுகின்ற காற்று இப்போ